மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தென்காசியைச் சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் காணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஆட்கொணர்வு மனு ஃபைல் பண்ணிட்டார். இதை விசாரித்த நீதிபதிகள் என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண்ணுடைய விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை கேட்கக்கூடிய சமயத்துல அந்த பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க, வேற ஒருவரோடு போயிருக்காங்க. அது அவங்க விருப்பத்தின் பேர்ல போயிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகும்போது ஒரு பெண் தன்னுடைய விருப்பத்தின் பேர்ல செல்லக்கூடிய சமயத்துல அதுக்கு ஆட்கொணர்வு மனுவில் என்ன முடியாது, நீங்க இவர் கூட தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு பிறப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், இல்லை உங்களோட பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், ஆட்கொணர்வு மனுங்கிற ஒண்ணு ஃபைல் பண்றதா இருந்துச்சுன்னா அவங்க பொறுத்தவரை உங்களுக்கு விருப்பமானவர்களா இருக்கட்டும், இல்ல உங்க கூட வாழ்றவங்களா இருக்கட்டும், இல்ல உங்களுடன் சேரக்கூடிய ஒரு நபராக இருந்தா மட்டுமே அது சாத்தியமானதாக இருக்கு, இல்லைன்னா அது சாத்தியமற்றதாக இருக்கு.